பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவர் இடைப்படுவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 139வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் நாவில் சொல் பெறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தையாவது சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஆமாங்க, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஒரு ஒரு நம்முடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொள்வோமானால், பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோன்னா அறிந்திருக்கிறோம். உண்மைதானா? அது எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், எப்போ அதுக்குரிய காரியங்களை செய்யணும், சகலவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தாங்க ஆண்டவராகிய இயேசு அவர் உங்கள் தேவைகள் இன்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதில் குறிப்பாய் வசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய வாயில் சொல் பெறவாததற்கு முன்னே. அப்போ என் உள்ளத்துக்குள்ள அநேக காரியங்கள் உண்டு, என் நினைவில் அநேக காரியங்கள் உண்டு. அதை என் வாயில் நான் சொல்லி பிறக்காததற்கு முன்பாகவே, இது கிடைச்சா நல்லா இருக்கும், இதை என் வாழ்க்கையில் உண்டானா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்கும், என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறத என் வாயினால் நான் வெளியே சொல்லுகிறதற்கு முன்பாகவே சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். நீங்கள் சில நேரங்களில் வெளியில் மனுஷன்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி கூட சிலதை நம்ம வாயில் போட்டு முனைவி கொண்டு இருப்போம், அல்லது புலம்பி கொண்டு இருப்போம். இதெல்லாம் கிடைச்சா, இதெல்லாம் உண்டானா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டா, ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயில் சொல் பரவாததற்கு முன்னே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகள் இன்னதென்பதை அறிந்திருக்கிறார். இதோ கர்த்தாவே இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், இவைகள் எல்லாவற்றையும் எண்ணி இருக்கிறவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் காரியங்கள் இன்னதென்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் சகலவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். இதோ என் வாயில் சொல் பரவாததற்கு முன்னமே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற கர்த்தராய் இருக்கிறார் அல்லவா, அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. அறிந்திருக்கிறவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற சமயத்தில் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த வருஷத்தில், இந்த புதிய வருஷத்திற்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? ஓடிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, உனக்கான ரெகோபோத்தை நான் தருகிறேன், உன் காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன், உனக்கான ஒரு வீட்டை நான் ஏற்படுத்துகிறேன், உனக்கான நன்மையை நான் ஏற்படுத்தி தருகிறேன். நீ சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத, நீ உடைந்து போகாத. உன் வாயில் சொல் பரவாததற்கு முன்னமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில், அதை உங்கள் கைகளில் கொடுத்து உங்களை நிறைவாக்கி ஆண்டவர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் தாமே நிறைவாய் நடத்தத்தக்கதாக உள்ளத்தில் இருக்கிற பல எண்ணங்கள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு. அவர்கள் வாயில் சொல் பெறவாததற்கு முன்பாகவே அவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், வாய்க்க பண்ணுகிறவர், நிறைவேற்றுகிறவர். அதை கைகூடி வர செய்து நடத்துவீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். அது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், உங்கள் வாயில் சொல் பரவாததற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.